மூச்சு பார்க்கல படி. பவித்ராடா, நம்ம பவித்ராடா. யாரு அது? அதே பிஇசிஎஸ்சி பவித்ராவோட பிஇசிஎஸ்சி. அக்கா பி சாரி இசி பிஇசி இருக்கு. அக்கா சிஎஸ்சி. இது யார்? அப்ப நரேந்திரன் போட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்புறோம். ஃபியூச்சர் பத்திரிக்கை. அப்ப போலாமா? என்ன கரிசோரா ஏன் பாரு. இங்க இது கரிசோரா இருந்தா தான் வருவானாமா? ராணி மஹால். உன் தம்பி கரிசோரா இருந்தா தான் வருவானா? ராணி மஹால்ல கரிசோர் போடுவாங்களா? எங்க இருக்கு ராணி மஹால்? அங்க நான் இறங்குவேன் அங்க. சிக்னல்ல. அங்க பாரு கரிசோர் போடுவாங்க. பெரிய மஹால் அது. புரியுதா உனக்கு? சரி படி. இங்க பாரு. நீலமேகம். என்னம்மா நீலமேகம்? ஓ அப்பா பேரு. அப்பா பேரா? மாலத்தி நீலமேகம். நீலமேகம். படிடா. கோசமே அப்பறா. இது பாரு மாலை எடுத்துட்டு போறோமே. இங்க பாரு. அம்மா சாப்பிட்டு. என்னத்த சாப்பிட சொல்ற? தாலி கட்டுறாங்களா? உனக்கு தாலி கட்டல? நான் என்ன பொண்ணாடி? நீ பொண்ணுக்கு இல்லத்தின் இளம் தளிர்கள். தளிர்கள்னா குழந்தைகள். இதெல்லாம் அவங்க குழந்தைங்களோட ஒவ்வொரு ஒரு பேஜ் கிட்ட இருக்குடா. அப்பவே நினைச்சேன் பத்திரிக்கை மாதிரி இல்லாம புக்லெட் மாதிரி இருக்கு. அப்பவே இவ்வளோ பசங்களா? இளம் தளிர்கள்னா சின்ன, அவங்கள விட சின்னவங்களா கூட இருக்கலாம். கரெக்டா தெரியல அம்மாவுக்கும். இருக்குமே. என்னடா உனக்கு பிரச்சனை இப்ப? மிஸ்ஸேவா அவன் பத்திரிக்கை தான் பார்க்குறான் நினைக்கிறியா? அவன் கவனமெல்லாம் வேற எதுல இருக்குது. எப்ப நீ கொடுப்ப? இப்ப கிழிச்சு போடலாம். பத்திரிக்கை வச்சுக்கோ. அது பெரிய மண்டபம். பத்திரிக்கை இருந்தாதான் உள்ள விடுவன்ற போறாங்க. கிழிச்சி போட்ட போறடின்னு உங்க அப்பாட்டே காட்டலாத. அப்பாட்டே காட்டல. அவன்கிட்ட கொடுக்காத. அவர் எப்போ நான் ஒரு வாய் ஊரும் பிச்சு போறதுக்கு சாருக்கு டெம்ட் ஆகுது அவருக்கு. நீ வாய்கிட்ட கிட்ட அடிச்சு விடுவோம். கல்யாணத்துக்கு சிக்கன் போடுறானா இல்லைன்னு பத்திரிக்கை வச்சே மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிடணும். அப்படிதானே சாமி? குட்டா குட்டா கல்யாணத்துக்கு சிக்கன் போடுறாங்களா? சீச்சி பூவா போடுறாங்களா கல்யாணத்துல? தம்பி பிடிச்சிச்சு கொட்டாயம் விடுறாங்களா? விட விடுறாங்களா நிம்மதியான போல? எத்தனை டிஸ்டர்பன்ஸ் அந்த வீட்டில். நமக்கு ஒழுங்கா ரிலாக்ஸ் பண்ண கூட முடியல அந்த வீட்டில் இவங்களை வச்சுக்கிட்டு. தம்பி காது கடிச்சுக்கலாமா? ஒரே டைம் காது கடிச்சுக்கலாம். ஆளை உட்றி அடிச்சிடலாம். மேனகா கார்ட்ஸ். நீ எங்க போற? உனக்கு இப்ப பேப்பர் வேணும். இங்க வா. ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெஸ்க்ல எடுத்துக்க முடியும். வா 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 சீக்கிரம். ஏய் வா வா வா. என்ன தெரிதுன்னு பாக்குறான் அந்த உள்ள போய். பேப்பர். நம்ம இப்போ தம்பிக்கு பேப்பர் பால் செய்ய போறோம். உட்கார். உட்காருடா பையா. உட்கார் அக்கா பால் செஞ்சு தரலாம். உட்காரு. உட்கார். சிட் டவுன். உட்கார் தம்பி. குட் பை. ஒரு பால் செஞ்சுட்டு இந்த பால் இதுக்குள்ள போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இப்போ அக்கா அங்க தூக்கி போட்டா பாரு. புடுங்க தம்பிட்ட வாங்க. அத கொடுக்கவே மாட்டான். குட்ரி திருப்பி உட்கார். உட்கார். ராக்கி உட்கார் கீழ உட்கார். ஒரு அளவுக்கு தான் நான் உட்கார். இரு உட்கார் தம்பி உட்காருமா. உட்கார்ட்டான். நல்ல புள்ளடி என் தங்க புள்ள. இங்க வா. இல்ல சும்மா சொல்லுங்க. உட்கார் திருப்பி உட்கார். நீ உட்கார். நான் தந்துல ஓடு. அக்கா தரலாம். இரு எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. அரே படுத்து போறாரு. ஆனா என்ன ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. வலி ஒண்ணுமே இருக்காது. ஆமா. எடுக்கணும் புடுங்கறத பாப்பான். நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அவருக்கு விளையாட்டுக்கு பொம்மை கடிச்சிச்சு. பிச்சு போடு. வீடு ஏன்டா அம்மா சுத்தமா வச்சுக்கிறா? குப்பை போடுவோம். வீடாது குப்பை இல்லாம வீடு மாதிரியே இல்லையா? உக்காலும் செய்ய வைக்கிற வேலையை தான் செய்ய முடியல. இப்போ நீ பத்தாது நீ வேற வேலை வைக்கிறவன் கருவாப்பில்.
சில பாதி எடுத்துட்டாங்க. வாவ். நைஸ். போடு குப்பை போடு. அம்மா வலுவாக இருக்கிற அவங்களுக்கு வீடு க்ளீன் பண்ணுறது போடும். இது பெருசா ஒண்ணு இருக்காது. நீ எப்படி என் வாயில இருக்கு இவ்வளவு பெருசா கிளியாம போயிருக்க. எவ்வளோ பக்குவமாக உட்காந்து கிளிக்கிறான் பார்த்தியா. அவன் பக்குவமா உட்காந்து வேர்க்கடலே ஊத்துதான். ஆமாம் வேர்க்கடல சட்னி குறிக்கலாம்னாக்கா கூட உட்காந்து கடிச்சு போகிறது. நானும் என் பங்கு குறிக்கிறான்ட்டு. அதுதான் ஒதுக்கி வைக்கணும். நாளைக்கு அக்காவோட ஹால் டிக்கெட்டையும் அப்படிதான் வைக்கணும். ஆமாம் அப்படி தான் கொடுத்துடாதீங்க. எந்த பேப்பர் கண்டாலும் இப்படி தான் உட்காந்து கடிச்சு போடுவோம். ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறீங்க. என்னடா அப்பாவா? அப்பா வண்டி சத்தமாக கேட்குது. நீ முதல்ல கிளி அந்த வேலையிலே சுருட்டே பாரு. போயிட்டான்.